எப்போதும் நடக்கும் அப்படி சொல்ல மாட்டேன். எப்பயாவது நம்ம ஒன்று நினைப்போம், அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் பாருங்க. அப்படி ஒரு நாள் தான் இந்த நாள். காலையிலேயே சமையல் வேலைலாம் முடிச்சிடலான்ட்டு ஃபர்ஸ்ட்டு ஒரு காஃபியை போட்டு குடிச்சிட்டு அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டு பசங்களுக்கும் பாலாத்தி கொடுத்துட்டேன். 2 நாளாகவே தொடர்ந்து தூக்கமே இல்லை. நல்லா கோல்டு பிடிச்சதுனால தூங்க போகும்போது தான் இருமல் அதிகமாக நாள் தான் தூக்கம் வரல. இன்னைக்கு சீக்கிரம் தூங்கிடலான்ட்டு நேரத்தோட போய் படுத்தா 11 மணி ஆச்சு, 12 ஆச்சு, தூக்கமே வரல. அப்புறம் என்ன பண்ணாவது அரிசி உளுந்த ஊற வைக்கலான்ட்டு அந்த வேலையை போதும். காலைல எழுந்திரிச்சோன்னே ஊற வச்சுட்டு ஒரு 10 மணி போல் அரைப்பேன். சரி நைட்டு தான் தூக்கம் வரலையே, ஊற வச்சுட்டா காலைல லேட்டாக கூட எழுந்திரிச்சு அரைச்சிக்கலான்ட்டு ஊற வச்சு என்னாச்சுன்னா 4 மணிக்கே முழிப்பு வந்துருச்சு. எங்கள் வீட்டுக்காரங்க வச்ச 4 மணி அலாரத்துக்கு அவங்களுக்கு முழிப்பு வந்ததோ இல்லையோ எனக்கு நல்லா முழிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல. 4:30 வரையும் படுத்து பார்த்தேன், சுத்தமாக வரல. ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பசங்களும் எக்ஸாம்ங்கிறதுனால எழுந்திரிச்சிட்டாங்க. காலையிலேயே நான் ஒரு சூப்பர் வேலை பார்த்தேன். ஏன்னா நைட்டே கிச்சன்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, அந்தளவுக்கு ஒரு வேலையும் இல்லை. சின்ன வெங்காயத்துலேயே ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும்ல, அந்த வெங்காயத்தெல்லாம் பொறுக்கி உரிச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பச்சை மிளகா நாள் நிறையவே வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அதெல்லாம் அப்படியே வச்சுருந்தேன். அதெல்லாம் காம்பு எடுத்து தனித்தனி பாக்ஸில் எடுத்து எல்லாத்தையும் வச்சுருந்தேன். இப்படி தான் இன்றைக்கி என் பொழுது தொடங்குனுச்சு. கிரைண்டரை கழுவிட்டு உளுந்த போட்டு விட்டுலான்ட்டு அந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு நல்லா மசிஞ்சதுக்கப்புறம் தான் உளுந்த 2வது போடுறது. உளுந்த போட்டுட்டு கொஞ்சம் மேலே கையை வச்சுக்கிட்டு நிற்கணும். அப்போ தான் ஈவனாக அரைஞ்சி வரா மாதிரி இருக்கும். இல்லைன்னா 1 2 அப்படியே முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். என்னோட கிரைண்டர் போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் பச்சை மிளகாலாம் தனித்தனி டப்பாவில் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் காயெல்லாம் லஞ்சுக்கு எடுத்து வச்சுருந்தேன். அதை ரெடி பண்ண ஆரம்பிக்கும் போது சீக்கிரம் தோசை ஊற்றி 8 மணிக்கு வெளில போகணும் அப்படின்ட்டு 7 நேரம் சும்மா உட்காந்துருந்தேன். அப்போ சொல்லியிருந்தாலும் நான் கடகடன்னு ரெடி பண்ணியிருப்பேன். மாவும் கொஞ்சமாக தான் இருந்தது, அதனால் நான் சேமியா உப்புமா செய்யலான்ட்டு நான் ஐடியா பண்ணி நான் உட்காந்துருந்தேன். எப்போதும் 9 மணிக்கு சாப்பிட்றவங்க. அதுக்கப்புறம் நம்ம சும்மா இருப்போமா, நம்ம வாய் சும்மா இருக்குமா? இவ்வளோ நேரம் நான் சும்மா தானே இருந்தேன், அப்பயே சொல்ல வேண்டியதானே, இப்போ என்ன திடீர்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. அவங்க கேட்டது 2 தோசை தான், தக்காளி ஒரு கலர் இருந்தது, நான் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னாங்க. நமக்கு மனசு கேட்குமா, செஞ்சு கொடுத்துருந்தா சாப்பிட்டுருப்பாங்களேன்னா அதுக்கப்புறம் தோணும். அதுக்கப்புறம் தோன்றதுக்கு அது கடகடன்னு அப்பயே செஞ்சு கொடுத்துடலான்ட்டு கடகடன்னு செய்ய ஆரம்பிச்சேன். சேமியா செய்யும்போது காய் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்து செய்கிறது. கடுகு கடலப்பருப்பு செவந்தோன்னே வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அதுக்கடையில் கெட்டிலில் வெந்நீரும் போட்டுக்கிட்டேன், கொஞ்சம் சீக்கிரம் முடியும்ன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் வதக்கிற கேப்லேயே பீன்ஸு கேரட்லாம் கடகடன்னு அரிஞ்சு வச்சுட்டேன். சேமியாவுக்கு நான் கொஞ்சம் சிக்கன் மசாலா சேர்த்து செய்வேன், டேஸ்ட் நல்லாயிருக்கும், மேகி மாதிரி. சேமியாவை போட்டு கிளறிக்கலாம் நல்லா. சேமியாவோட காய் தான் ஜாஸ்தியாக இருக்கும் என்னோடய சேமியா உப்புமாவில். நல்லது தானே உடம்புக்கு, சேர்த்துக்கிட்டேன். சேமியா உப்புமா ஒரு தோசை, தேங்காய் சட்னி தான் அரைச்சிருந்தேன், எல்லாம் வச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்டு கிளம்பிட்டாங்க. மாவும் இங்கே உளுந்து நல்லா மசிஞ்சிட்டு எடுத்துட்டு 2 கல்லாக அரிசியை போடுவேன், ஒரே இதாக போட முடியாது. ஆனால் நல்லாவே ஃபாஸ்ட்டாக அரைச்சிடும். இது வாங்கி 17 வருஷம் ஆக போகுது. இது வரைக்கும் சூப்பராக தான் அரைக்குது. அவ்வளோதான், கையோட நாங்களும் தோசை ஊற்றி கொஞ்சம் ஆளுக்கு கொஞ்சமாக சேமியா வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். சேமியாவுக்கு இந்த மாதிரி சிக்கன் மசாலா தூள் போட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், தேங்காய் சட்னி தான் செஞ்சுருந்தேன். தேங்காய் சட்னி மட்டும் தாளிக்கலை, அப்படியே சாப்பிட்டாச்சு இன்றைக்கி. சாப்பிட்டதையோட பாத்திரம் எல்லாத்தையுமே விளக்கி வச்சுட்டேன். கிரைண்டரும் மாவு அரைச்சாச்சு, எல்லாத்தையும் விளக்கிட்டு மாவை 2 ஏனமாக பிரித்து வச்சுட்டு குவலையில் உள்ளதை வெளில வச்சுட்டு இந்த பாக்ஸில் உள்ளதை கையோட ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அது ஃப்ரிட்ஜில் வச்சுமே இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நல்லாவே பொங்கி உப்பி வந்துடுது. லஞ்சுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அரிசி களைஞ்சி வச்சுட்டேன். இன்றைக்கி குருமா குழம்பு தான் வைக்க போகிறேன், அதுக்கு தான் காயெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அது என்னமோ தெரியாது, குருமா குழம்பு மட்டும் பிடிக்காது. இந்த வாட்டி நான் கேட்கவே இல்லை, நான் அதை செஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா காயெல்லாம் கொஞ்சம் நிறையா இருந்தது, அதனால் எல்லாத்தையும் போட்டு குருமா குழம்பா வச்சிடலான்ட்டு அதை தான் செஞ்சுருந்தேன். இதுக்கு தொட்டுக்க அவரைக்காய் தான் எடுத்து வச்சுருந்தேன். காயெல்லாம் முன்னாடியே அரிஞ்சு வச்சுட்டேன், அதனால 2 அடுப்புலேயும் சேர்த்த மாதிரி செஞ்சிடலான்ட்டு இந்த பக்கம் குழம்பும் அந்த பக்கம் அவரைக்காயும் தாளிச்சு விட்டுருந்தேன். 2த்துக்குமே நான் கடுகு தான் போட்டு தாளிச்சிருந்தேன் இன்றைக்கி. பட்டை கிராம்புலாம் பிடிக்காது, ஏற்கனவே குருமாவே பிடிக்காது, இதில் பட்டை கிராம்புலாம் போட்டால் சுத்தமாக சாப்பிட மாட்டாங்கன்ட்டு கடுகு தான் போட்டிருந்தேன். அவ்வளோதான், வெங்காயம் தக்காளி இந்த பக்கம் அந்த பக்கமும் வெங்காயம் தக்காளி போட்டு தான் அவரைக்காவுக்கு செஞ்சுருந்தேன். அவரைக்காய் எப்போயாவது தான் அந்த பச்சையாக பிஞ்சு அவரைக்காய் மாதிரி கிடைக்குது. மித்த நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா இந்த
மரன்னு நறுக்கும் போதே நறுக்குன்னு தான் இருக்குது. இப்போ வர அவரைக்காய் அதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க வேண்டியதாக இருக்குது. அதுதான் செஞ்சுருந்தேன். என் பொண்ணு 2 கையை வச்சு கிண்டுமா சொல்லிகிட்டு இருந்தது. நான் செய்ய மாட்டேன்னு, அதனால நான் அந்த பக்கம் போன கேப்பில் 2 அவங்க செஞ்சிகிட்டு இருக்காங்க. தக்காளி நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ 2துலேயுமே காயை சேர்த்துக்கலாம். காயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு, காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், நம்ம சுடு தண்ணியை சேர்த்து காயை நல்லா வேக விட்டுடலாம். கொஞ்சமாக தேங்காயும் சோம்பும் அரைச்சிக்கிட்டேன். அவ்வளோதான். இப்போ நல்லாவே அவரைக்காய் வெந்து வந்துருச்சு. கடைசியாக இந்த குழம்புக்கு அரைச்ச தேங்காய் சோம்பு அதிலே 1 ஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கடைசியாக கொத்தமல்லி சேர்த்து ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான், அவரைக்காய் ரெடி. அவரைக்காவை இறக்கி வச்சுட்டு அந்த அடுப்புலேயே ஒலை போட்டுட்டேன். இந்த பக்கம் குழம்புக்கு காயும் நல்லா வெந்துருச்சு. வெந்தோடனே ஒரு 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கொதித்து வந்தோடனே காலிஃப்ளவரை கொதிக்கிற தண்ணியில் போட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு மூடி வச்சுருந்தேன். 2 வாட்டி அலசி எடுத்துகிட்டு இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இது நல்லா ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். அந்த பக்கம் ஒலையும் காஞ்சிருச்சு. அரிசியை போட்டுட்டேன். கடைசியாக கொத்தமல்லி தூவி குழம்பு இறக்கியாச்சு. டீக்காக பாலை அடுப்பில் போட்டேன். ஜாமெல்லாம் சமைச்சிட்டு இருக்கும் போதே சைடு பை எல்லா பாத்திரமும் விளக்கிட்டேன். அப்பப்போ அடுப்பையும் அப்பப்போ நீட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், எல்லா வேலையும். சாதம் அடித்தா வேலை முடிஞ்சிருச்சு. மணி ஒரு 10:30 மணி இருக்கும். 10:30 மணிக்கெலாம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. டீக்கு என்ன இவ்வளோ ஜீனி போடுறேன்னு நினைக்கிறீங்க? அது ரொம்ப குட்டி ஸ்பூனு. அதில் எடுக்கும் போதே ஒரு அரை ஸ்பூனாக தான் எடுத்து போடுவேன். இந்த மாதிரி 10-11 மணிக்கு காஃபி குடிக்கிற டீ குடிக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டான மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். மறந்துட்டேன், இது வரைக்கும் பொறுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். பார்த்துருந்தீங்கன்னா பார்த்துருந்த எல்லாருக்குமே ரொம்ப 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 பெரிய 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 நன்றி.